இதெல்லாம் விட இந்த யூடியூப்பில் போய் தேவையில்லாமல் இன்னொருத்தரோட பிரச்சனை கேஸுன்னு ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறது, இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஃபேக்ட்ஸ் என்னன்னு தெரியாது, கேஸோட டீட்டெயில்ஸ் தெரியாது, ரெண்டாவது அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. அதை விட கொடுமை என்னென்னா, நாங்கள் குழந்தை பெற்றுக்கணுமா கூடாதா, எந்த முறையில் பெற்றுக்கணும், நாங்கள் சிசேரியன் பண்ணலாமா, டைம் பார்த்து பண்ணலாமா இல்லையா, இல்லை நாங்கள் சரகேட்டுக்கு போகலாமா, யாருங்க இவங்கெல்லாம்? சத்தியமாக எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொருத்தரோட பர்சனல் இஷ்யூவில் தலையிடுறதே மிகப்பெரிய தப்பு. இது கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பேசுகிறாங்க. தவறாக சில பேர் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் படுத்துறது அவங்க தான், நாங்கள் கிடையாது. நாங்கள் மரியாதை தான் கொடுத்தோம். ஸோ எனக்கு அதில் ரொம்ப மனசு கஷ்டம் இந்த மற்றவங்க பேசுகிறது தான். இன்று நீதிமன்றத்தில் வனிதா விஜயகுமார் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். அவருடைய வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குது. இந்த வழக்கு குறித்து அவர் கேட்கலாம். இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது, நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்கீங்க? அதாங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். ராஜாப்பாவை பார்த்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து பிளெஸிங் வாங்கினோம். இந்த மாதிரி பாட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வருதுன்னு இன்விடேஷனும் கொடுத்தோம். அவர் உட்காந்து அந்த இன்விடேஷனும் புரட்டி பார்த்தாரு, கேள்வியெல்லாம் கேட்டார். இது என்ன அது என்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் பிளெஸிங்கும் கொடுத்தாரு. 2 பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம். அது எப்போவுமே அவரை பார்த்தா, நம்ம பெரியவங்களை பார்த்தா பண்ணுறது தான், அது ஒரு வழக்கம் தான். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் அதை சொல்லிவிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதை நான் போட்டு நல்லாசூடியன் ஒரு பிளெஸிங்னு போட்டதை அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு ஃபோனை போட்டு என்கிட்ட உங்கள் ஆஃபீஸ்லேருந்தே, ஏமா நீ இதெல்லாம் போடக்கூடாதுமா, இது பர்சனாலிட்டி காப்பி ரைட்டு அது இதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் இமிடியேட்டாக எடுத்துருக்க போகிறேன். என்னை திட்டிருக்கலாம் கூட, அந்த உரிமை அவருக்கு இருக்குது. நீங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட அவரே பேசியிருக்கலாமே. அதான் சொல்கிறேன். இப்போ மற்றவங்க யாரை இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, நானும் முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு படம் எடுத்தவங்க, ஃபேமிலி மெம்பரை அவங்க ட்ரீட் பண்ணனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க மூஞ்சில் என்னால் முழிக்க முடியுது. இவர் மட்டும்தான் என் மேலே இப்படி ஒரு கேஸ் போட்டுறாரு. என் மேலேன்னு இல்லை, அவர் பல பேர் மேலே சொல்கிறாரு. பட் இதில் என்னன்னா, நம்ம பண்ணது ஒரு ஃபோட்டோ போட்டதை தூக்கிறதுக்கு நாங்கள் தூக்கியாச்சு. உடனே தேங்க்ஸ் கார்டை தூக்கியாச்சு. தேங்க்ஸ் சொன்னோம், தேங்க்ஸ் போட்டதை தூக்கிட்டோம். ஸோ எங்கள் சைடில் அடுத்து மியூசிக் சொல்கிறாங்க. மியூசிக் சோனி தான் எங்களுக்கு முறைப்படி கொடுத்துருக்காங்க, சட்டப்படி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, பணம் கொடுத்து செலுத்தி தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க தான் இது இப்போ அவங்க கேஸில் சேர்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எதுக்கு எடுக்கணும்? எடுக்க மாட்டோம். கண்டிப்பாக அது படத்தில் இருக்குது. யூடியூப்பில் என்னோடய சேனலில் நான் ரிலீஸ் பண்ணி மெம்பர்ஸ்க்கு மட்டும் போட்டிருக்கேன். அதான் சொன்ன மாதிரி அந்த யூடியூப்பில் கூட எனக்கு பிரச்சனை வரல, இல்லைனா வந்திருக்கும். ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக், இட்ஸ் ஆல் காப்பிரைட் ப்ரொடெக்டட். ஸோ வி ஆர் வெரி க்ளீனுங்க. எங்களுக்கு இந்த கேஸுக்கு ஆக்சுவலி வேஸ்ட் ஆஃப் கோர்ட் டைம், வேஸ்ட் ஆஃப் எவ்ரிபடிஸ் டைம். அடிக்கடி நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க. இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை, அது ஒரு நெருக்கமான ஒரு நண்பர், குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிரச்சனை வந்துருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? தெரியலங்க, பிறந்த நேரம் தான் சொல்லணும். இல்லைங்க, இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு தைரியமாக ஒருத்தவங்க ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் இருக்கும்போது யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே அந்த பெண்மணி போய் தூக்கு மாட்டி செத்துடுறாங்க, இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அழுகுறாங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. போய் வீட்டில் தேடி போய் பார்த்து பணம்லாம் கொடுக்குறாங்க. செத்ததுக்கப்புறம் பணம் எதுக்குங்க? உயிரோடு இருக்கும் போது நீ நல்லா இருக்கியாமான்னு ஒரு வார்த்தை கேட்டால் போகிறோம். நீ கேட்கவே வேணாம், நீ என்னை பார்க்கவே வேணாம், என்னை நிம்மதியாக எங்கேயோ வாழ விடலாம்ல. ஒவ்வொருத்தரையுமே சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு சப்போர்ட் பண்ணணும். இண்டஸ்ட்ரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். இல்லாத கேஸை ஒரு கேஸாக்கி அதை கொண்டு அசிங்கப்படுத்தி, நான் ஏதோ திருட்டு பாட்டு போட்டு படம் எடுத்துருக்கிற மாதிரி. இப்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு சட்டம் ஒரு அளவுக்கு தெரியும்னா உங்களுக்கு புரியும் காப்பிரைட்னா எதுன்னு. ஒரு 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 படிக்காதவங்க, ஒரு அறியாமை இருக்கிறவங்க என்னங்க நினைப்பாங்க, நான் ஏதோ திருடி பாட்டு போட்டு ஏமாற்றி அவர்கிட்ட நான் இது பண்ணுறேன்ட்டு. அந்த அவசியம் எனக்கு என்றைக்குமே இருந்தது. சினிமா துறையில் சொத்தே வேணான்னு தூக்கிட்டு போட்டுட்டு இங்கே உட்காந்து நின்றுட்டுருக்கேன். எனக்கு ஏன் இன்னொருத்தரோட பப்ளிசிட்டியோ இல்லை அவரோட பேரோ அது எனக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு சினிமாவில் யாராவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் இருக்குன்னா. என்ன சப்போர்ட்டு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட் தான், ஒரு பிளெஸ்ஸிங் தானே. ஒரு பொண்ணு தனியாக நின்று இவ்வளோ தூரம் நீ போராடுற தனியாக, ஏன்னா ஒரு குடும்ப சப்போர்ட்டும் கிடையாது. அதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எனக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் யார் கூடயும் பிரச்சனையே கிடையாது. இது தேவையே இல்லாத பிரச்சனை. இளையராஜா குறிப்பிடும்போது எஸ்ஐ கடவுள், அவர் பேருக்கு ஈக்குவலாக என்னுடைய பேர் விசேஷ வடிவாஜமாக இருக்குன்னு சொன்னீங்க. இதை பெருமையாக நினைக்கிறதா இல்லை வேதனை நினைக்கிறதா சொன்னீங்க. ஏன் அந்த மாதிரி குறிப்பிடுறீங்க? ஏன்னா இது அதான் சொல்கிறேனே, இது நான் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு தான் சொல்லணும். அவரே என் மேலே கேஸ் போடுற அளவுக்கு நான் ஒரு 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 ஸ்டேட்டஸில் இருக்கிறனால தான் அவர் போடுறாரு இல்லையா. நான் ஒரு படம் தயாரித்து அவர் பாட்டை பணம் கொடுத்து வாங்கி அதை இயக்கி நான் வெளியிட்டிருக்கேன். வெளியிட்டதுக்கப்புறம் தானே கேஸ் போட்டார். நான் சாதிச்சிட்டேன்னு அர்த்தம். பெண்கள் இது மாதிரி நிறைய பெண்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல் இருக்காங்க. நீங்கள் தொடர் பிரச்சனையாக சர்ச்சை நிறைய வந்துகிட்டே இருக்குது. எப்படி அதை எதிர்கொள்கிறீங்க?
இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய நண்பர்கள் கூட நிற்கிறாங்க. கடவுளாக பார்த்து நிறைய நண்பர்கள். இப்போ இந்த நிலைமையில் இன்னைக்கு மோர் தென் ஒரு லாயர், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஒரு நண்பன் கூட இருந்தால் யார் வேணால் ஒரு பிரச்சனையிலேருந்து வர முடியும். ஆனால் அந்த நண்பர்களை நம்ம சம்பாதிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நானும் நடந்திருக்கேன். அதனால் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அவ்வளோதான். இந்த இந்த பாடலை பயன்படுத்தி பட விளம்பரத்துக்காக ஒரு குற்றச்சாட்டு அவங்க தரப்பு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது இந்த பாடலை வச்சது இது விளம்பரப்படுத்துறது தாங்க. இப்போ திருட்டுப்பட்டம் அவர் கட்டி விட்டுருக்காரு தேவையில்லாமல். நான் கேஸை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இது நான் கிளியர் ஆக முடியும் இல்லையா? நாங்கள் நியாயப்படி எல்லாமே நாங்கள் கோர்ட்டுக்கு கொடுத்துட்டோம். எங்கள் சைடில் எந்த ஃபால்ட்டும் கிடையாதுன்றதை கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க தான் அதை விசாரிக்கணும். ஸோ என் மேலே வந்து தேவையில்லாமல் அவதூறு தான் ஆயிருக்கு. பட் அதையும் சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான்.